ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா எனக்கு சிறுகீரை கிடைச்சதுங்க. இந்த சிறுகீரையை வச்சு ஒரு கடையல் மாதிரி தான் நான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சமா நான் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். இதனால வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 8ல இருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா மிளகு, கொஞ்சமா ஜீரகம், பெருங்காயத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமா மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஃபைனலா கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு நான் எனக்கு எக் தான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கீரை நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்குங்க. இதை நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நான் அப்படியே தாளிச்சு விட்டுக்கிறேன். தாளிப்புல கொஞ்சமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை நான் ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை கடையில் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், அது கூடவே நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எக் ரோஸ்ட். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கீரை கடையிலும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலா இருக்குங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க.